எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கட்டும். ஓம் வராகி ஜெய் வராகி. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான காணொலி. வராகி கோவில் இருக்கு, இங்க சுந்தர் குருஜி நம்ம கூட இருக்கார். இவர்கிட்ட இன்னைக்கு நம்ம வரக்கூடிய ஆடிப்பூரத்தோட சிக்னிபிகன்ஸ் பத்தியும், அப்புறம் கருட பஞ்சமி வருது, கருட பஞ்சமி தானே வருது, அதை பத்தி பேச போறோம். ஸோ இது ஒரு ஜஸ்ட் கலந்துரையாடல் தான். இதுல சொல்லக்கூடியது நீங்க கோவிலுக்கு போய் நீங்க என்ன பண்ணலாம், பிளஸ் வீட்டுல நீங்க எப்படி வழிபாடு பண்ணலாம்ன்றத பத்தி பேச போறோம். சரியா? நமஸ்காரம். நமஸ்காரம். நீங்க முதல்ல நீங்க இந்த ஆடிப்புறத்தை பத்தி கேட்டீங்க. அது பெரிய நல்ல விஷயம் என்னன்னா, ஆடிப்புறங்கிறது பூர் நட்சத்திரம் சேர்ந்தவா ஆண்டாள் சிவகி போல் அவர்கிட்ட இருந்தா இந்த வழக்காப்பு வைபவங்கள் ஆரம்பிச்சாங்க. வாராகி கோயில்ல ரொம்ப விசேஷம். இவங்க கல்யாண பைரவர், அதாவது ஒரு பைரவர் யாராவது சேர்ந்து இருக்காரு. ஸோ அதனால இந்த கண்ணாடி மலையை வச்சு வழக்காப்பு பண்ணுறோம். இது பண்ணும் பொழுது ஒரு நிமிஷம், எல்லாருக்கும் இதை கவனிச்சாங்களா? எல்லாரும் எனக்கு தெரியல. நம்ம கோவில்ல மட்டும்தான் அம்பாள் பைரவரோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ரூபம் இருக்கிறது. இது ரொம்ப விசேஷம். எந்த கோவில்னா ஸ்ரீ ஹரித்ரா மகாவராகி ஆலயம். இது நம்மளோட ஆலயம். வேகமங்கலம்ன்ற அழகான கிராமத்துல சென்னை கிட்ட இருக்கு. அதனால சப்போஸ் ஆடி போறதன்னைக்கு யாராவது பக்கத்துல, சென்னை பக்கத்துல இருந்தேன்னா கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வரவும். அதான் அவங்க மந்துவா சொன்ன மாதிரி இந்த பைரவர் சமேத வாராகி இருக்கிறது போன வருஷம் நல்ல அதிசயம். அம்மாவோட அருளானை பைரவர் வாராகி சேர்த்து வச்சு வருஷம் இந்த பைரவர் வாராகி திருக்கல்யாணம் நடக்குது. ஸோ இந்த வழக்காப்பு வைபவம் நடக்கும்போது இந்த கோயில் என்ன விசேஷம் அப்படின்னா, கண்ணாடி வளையல் மாத்திரம்தான் யூஸ் பண்ணுறோம். இன்னும் அந்த ரப்பர் வளையல் கிடையாது. இதை போட்டு அம்பாளை முழுக்க அலங்கரித்து பண்ண போகிறோம். இதில் எல்லா பக்தர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய ஆசை. நேரில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் அவர்கள் இந்த ஜிபே மூலமாகவோ இல்லாட்டி காணிக்கை கடைகள் எது மூலமாக முடியுதோ ஆன்லைன் மூலமாக அனுப்பலாம். சப்போஸ் அதுவும் முடியாது, உங்கள் ஆற்று பக்கத்தில் ஏதாவது நல்ல கோவில்கள் இருந்தால் அங்கேயும் நீங்கள் அந்த கண்ணாடி வளையல்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து பூஜைகளை கலந்து கொண்டு அம்பாளின் பேரர்களுக்கு பாத்திரமாக வேண்டும். நீங்கள் அடுத்த வாரம் சாயங்காலம் வாராகினாலே மாலை தான் விசேஷம். அப்புறம் சாயங்காலம் தான். ஸோ இப்போ வீட்டில் வராகி வச்சு வழிபடுறோம், தலை வச்சு வழிபடுறோம், இல்லை கூட்டம் வச்சு வழிபடும்போது குட்டி குட்டி மலையை மாலையை வாங்கி போடுவாங்க அம்பாளுக்கு. அது பெஸ்ட். அது என்ன ஆகும்னா, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாலா போட்டுருக்கோம். மக்கள் இங்கே வரவங்களுக்கு நம்ம சொல்றதை விட அதை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும். இந்த பாலாவை இங்க குட்டி வராகி இருக்கா இல்லையா, அந்த குட்டி வராகி மாதிரி அம்பாள் சின்ன சிலை வச்சுட்டு இருக்கீங்கன்னா, இந்த சிலைக்கு நீங்க குட்டி சைஸ் வளையல் வாங்கி மாலையா கோத்து போடலாம். 5 குட்டி மாலை போடலாம். ஏன்னா அம்பாளுக்கு பிடிச்ச நம்பர் 5 இல்லையா, பஞ்சமி. அந்த மாதிரி பண்ணலாம். நீங்க நம்ம வராகி நீங்க பாத்திரங்களி குட்டி வராகிய அழகா உட்காந்துட்டு இருக்கு. ஸோ இவளுக்கு அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். வீட்டுல சிலை இருக்கிறவா அப்படி பண்ணலாம். போட்டோ இருந்தா போட்டோக்கும் நீங்க இந்த மாதிரி மாலையை சாட்டலாம். இப்ப முக்கியமான நான் கேள்வி கேட்க போறேன். இது எதனால செய்யணும்? இது என்ன குழந்தை வரம் கேட்டு செய்யறோமா, இல்ல எந்த ரீசனுக்காக நம்ம செலிப்ரேட் பண்றோம் இந்த ஆடிப்பூரத்தை அப்படின்றதுல கொஞ்சம் தெளிவு நீங்க கொடுத்ததுதான் சொல்லலாம். ஓகே, ஆடிப்பூரத்துல என்ன அப்படின்னா, இந்த வழக்காப்பு வைபவம் இன்னும் ஆடி மாசம் காலத்துல தம்பதி சேரக்கூடாது, ஆபோஷமான டைத்துல போடணும். பட் கரு உருவாகும் இந்த கரு ரொம்ப சக்தியாகவும் வீரியம் உள்ளதாகவும் ஞானம் உள்ளதாகவும் ஆரோக்கியமானதாகவும் வளர்க்கணும். ஏன்னா வழக்காப்பு வைபவங்களுக்கு ரொம்ப விசேஷம். பழையவே என்ன காப்பு அதான் வழக்காப்புன்னு தெரியும். அவளுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கணும் வழக்காப்பு. சரி, அந்த வழக்காப்பு யார் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்மளோட பெரிய சக்தி தான் கொடுக்கும். நம்மளோட பெரிய சக்தி யாரு? கர்ப்பரக்ஷாம்பிகா. இப்ப கர்ப்பத்தா ரட்சிக்கக்கூடியவர். ஸோ அவளுக்கு வழக்காப்பு நடத்தும் பொழுது அவ அகம் மகிழ்ந்து நம்ம ஆத்துல கட்டாய சந்ததி பிராப்தி கொடுப்பா. அந்த சந்தான பிராப்தி நல்ல ஒரு ஆயுள் ஆரோக்கியத்தோட இருக்கிறாங்க. அப்படிதான் இருக்கும். ரொம்ப ஃபென்டாஸ்டிக் ஆன்சர். இது என்னன்னா, இப்ப நம்ம வீட்டுல யாரும் கர்ப்பமா இருக்கணுமோ இல்ல குழந்தை வரம் வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை இந்த வளகாப்பு பண்றதுக்கு. ஏன்னா வாழையடி வாழையாக நம்மளோட சந்ததி தழைக்க வேண்டும்ங்கிறதுக்காக அம்பாளுங்கிறப்ப வளகாப்பு பண்றோம்னு தான் சுந்தர் குருஜி இப்ப சொல்லியிருக்காரு. அந்த கான்செப்ட் தான். ஸோ எல்லோருமே இதை செய்யறதுங்கிறது ரொம்ப முக்கியம்.
இது வந்து வராகிக்கு மட்டும் கிடையாது, எந்த அம்பாள் இருந்தாலுமே நம்ம வளைகாப்பு நம்ம செய்வோம். ஆத்துல அம்பாள் வச்சுட்டு இருக்கிற எல்லாருமே உங்க வீட்டுல அம்பாள் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுங்கோ. என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து அம்பாள் ஆடி போறதுல அவருக்கு பிடிச்சது அக்கார ரசம், இல்லைன்னா வந்து பால் பாயசம் பண்ணலாம். பால் சம்பந்தமான பண்றது ரொம்ப விசேஷம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? 100% கரெக்ட். ஏன்னா அம்பாள் வந்து க்ஷீரப்பிரியாயே நமகம் மாட்டார். க்ஷீரம் என்றாலே பால், க்ஷீரசாகரம், பாற்கடல், நாராயணன். இப்போ க்ஷீரம் அதாவது அம்பாளுக்கு வந்து பால் வந்து பிடிக்கும். பால் கோவா, திரட்டு பால் மாத்திரம், அது வைக்கலாம். அந்த அக்காரோட பண்ணலாம். அக்காரோட பண்ண தெரியாதவங்க பால் பாயசம் சுட்டி ஈஸி. நிறைய பேர் அக்காரோட அந்த ட்ரெடிஷன் தெரியாதவங்க பால் பாயசம் ஈஸி. ஆக்சுவலி அக்காரோட செல்லாம் என்னன்னா வெறும் பால் பொங்கல், அவ்வளவுதான். நம்ம யூஸ்வலி பொங்கலுக்கு தண்ணி வச்சு வைப்போம், இதுல பால் நீங்க விட்டு வைக்கணும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நிறைய நெய் விடணும். ஸோ அன்னைக்கு ஒரு நாள் யாரும் டயட்டை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த தடவை ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அன்னைக்குதான் ஆடிப்புறம் வருது. எப்பயுமே வராகி ஆலயத்துல சாயங்காலம் பண்ணுவோம். நம்மளோட வராகி வழிய குழந்தைகள் எல்லாருமே, சொந்தங்கள் எல்லாருமே யூஸ்வலி அம்பாளை ராத்திரி தேவதையாக வழிபடுவதால் முடிஞ்ச வரைக்கும் சாயங்காலம் நம்ம பண்றது நமக்கு நல்லது. ஒரு செகண்ட். அப்புறம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வந்து இந்த நாக பஞ்சமி, நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி வருது. ஆகஸ்ட் 17. அந்த கருட பஞ்சமி நீங்க எப்பயுமே செலிப்ரேட் பண்ணுது. அதோட தாற்பயம் என்ன, அதை எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணணும்? அதாவது நாகமும் இந்த கருடமும் எப்பவுமே பகல். அதிதி உடைய குழந்தை தான் யாரு? கருடன். கத்திரியுடைய பசங்க தான் இந்த அஸ்வத்தாமன். இவங்க ரெண்டு பேரும் காமனாக ஒரு ஹஸ்பண்டோட ஆசீர்வாதம். இவங்க ரெண்டு பேருமே சேர்த்து வைக்க நாராயண பிரயத்னம் பண்ணி என்ன பண்ணுவாருங்க, தன்னுடைய அரியணையே ஆதிசேஷன் ஒரு பாம்பு பஞ்சனையிலிருந்து ஆதிசேஷன் வச்சுக்காரு. கருடனை வந்து தன்னுடைய வாகனமாக வச்சுப்பாரு. ஸோ அப்போ என்ன ஆகிடும், ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கணும். பாரபட்சமே இல்லாம நாராயணன் வந்து கருடனுக்கும் அனுகிரகம் பண்ற, ஆதிசேஷனுக்கும் அனுகிரகம் பண்றாரு. ஸோ ஆதிசேஷனுக்கு வந்து நான் தான் மூத்தவன் போல எனக்கு குடும்பம். ஸோ அவர் சதுர்த்தி கொடுத்துருவார், நாக சதுர்த்தி. ஸோ ஆதிசேஷனுக்கு உகந்த நாள் நாக சதுர்த்தி. ஆமாம். கருடன் வந்து சுவாதி நட்சத்திரம். அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கும் அனுகூல நட்சத்திரம் வந்து ஆசிலேஷன், ஆயுதம். வாயு நட்சத்திரம் வாராகி உண்டான நாள் பஞ்சம். அதனால அவர் நான் பஞ்சமி எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டு பேரும் சதுர்த்தி பஞ்சமி நாக சதுர்த்தி முதல் நாள். ஸோ அன்னைக்கு கருட பஞ்சமி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வாராகி அனுகிரகத்துல சகல விதமான சர்வதோஷங்கள். ஏன்னா கருடன் வந்து சர்ப்பத்துக்கு இது கண்ட்ரோல் பண்ணுவாரு. ஓகே, யாருக்கெல்லாம் நாகதோஷம் இருக்கோ, இந்த ராகு திசை அந்த மாதிரி நடக்கிறது, கால சர்ப்ப தோஷம், நாகதோஷம், இதெல்லாம் வந்து யூஸ்வலி வந்து சந்ததி பிராப்தி இல்லாம இருக்கும், இல்ல கல்யாணம் லேட்டா நடக்கும், இந்த ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா? ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த பீப்புள் ஏதாவது அந்த சைக்கிளில் மாட்டிப்பாங்கனால பண்ணிக்கிறதுனால அவங்க வந்து பொழுது நாகத்தை ஏறிட்டாலோ இல்லை அவங்க ஐயோ அந்த இடத்துல பாம்பு போகுது கையை காட்டுறாங்க, அதை பார்த்து எவனா பாம்பு அடிச்சாங்கன்னா அந்த சாபம். ஸோ பாம்புங்கிறது நம்மளோட வாழ்க்கையில வந்து இன்றியமையாத விஷயம். ஏன்னா குண்டலினியாவும் நம்ம பாம்பை தான் பார்க்குறோம். எல்லா சுவாமியும் பாம்பு வச்சுட்டு இருக்கிறதுனால பாம்புங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் நாகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கிறதுனால தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த நாகத்துக்கு நம்ம ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது சாபமாக விடுகிறது. அந்த சாபத்தை நிவர்த்தி பண்றதுக்கு இந்த கருட பஞ்சமி உங்களுக்கு சரியான ஒரு டைம். ஏன்னா கருடன் வந்து பாம்பால வரக்கூடிய தோஷங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர். பிளஸ் அவர் வந்து பஞ்சமி திதி இன்னைக்கு அவரோட கருட பஞ்சமி வரதுனால நமக்கு வராகி வழிபாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த நாள் ஒரு பெரிய வரப்பிரசாதம், எந்த விதமான சாப நிவர்த்தியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அன்னைக்கு எப்படி வழிபாடு செய்யலாம் வீட்டுலன்னா மெயினா வந்து அவர் நாகத்துக்கும் பிடிச்சதா இருக்கணும், இவருக்கு கருடனுக்கும் பிடிச்சதாக இருக்கணும். ரெண்டு பேருக்குமே வந்து பிடிச்சது என்ன அப்படின்னா வடை. அந்த வடை வந்து உளுந்து சம்பந்தப்பட்டது. உளுந்து எடுத்தாலே ராவ், அந்த மெழுகு சேர்த்தா அது வந்து கருடன். ஆகவே அதுல கோல் எடுத்துக்கணும், கோலோட இருக்கக்கூடாது. சாதாரண மெதுவடை தான்,
காரத்துக்கு நீங்க மிளகா போடாம மிளகு போடணும். ஆமா மிளகு போடும் பொழுது இஞ்சி சேர்த்தீங்கன்னா அது கருடனுக்கும் பிடிக்கும் நாகத்துக்கும் பிடிக்கும். இதுல என்னன்னா எப்பயுமே வந்து உளுந்துங்கிறது மாமிசத்துக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட். ஆமா மாஷா சைவமாக நம்ம வழிபடுறதுக்கு முக்கியமான ஒரு பிரசாதம் இது. எஸ்பெஷலி இந்த ராகு முனை பாம்புன்னு பண்ணும் பொழுது அவர் கருடன் அசைவம் தான் சாப்பிடுறது. மாஷா போடுவோம் கட்டாயம். அது தட் இஸ் an alternate for இது. ஸோ உளுந்து வடை அதுல இஞ்சி போடணும், மிளகு போடணும். அப்புறம் நம்ம இன்னும் விசேஷமா பண்ணணும் அப்படின்னா பூசணிக்காய் அல்வா பண்ணா ரொம்ப விசேஷம். பூசணிக்காய் பூசணி வெள்ளை பூசணிக்காய் நம்ம திருஷ்டிக்கு சுத்துவோமே, அந்த பூசணிக்காவை துருவி அதுக்கு பேரு ஏதோ ஒரு பேர் இருக்கு, புஷ்பாண்டம்னு சொல்லுவாங்க. ஆமா காசி அல்வா. அது புஷ்பாண்டம் காசி அல்வா. காசி அல்வா அது பேரு. அந்த காசி அல்வா கூட பண்ணலாம். அது ஏன்னா அதே மாதிரி ஒரு கான்செப்ட். அது முக்கியமான விஷயம் இல்லையா நம்மளோட வழிபாட்டுல வந்து பூசணிக்காங்கிறது. ஸோ பூசணிக்காவை அல்வா பண்ணி தரலாம். இல்லைன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது வந்து வடை, மிளகு இஞ்சி போட்ட வடை. இதை வந்து நெய்வேத்தியமா கொடுக்க வேண்டும். அன்னைக்கு அம்மாளுக்கு என்ன பண்ணலாம்? வராகிக்கு வந்து ரொம்ப விசேஷமா பண்ணி கொடுக்கணும்னா அன்னைக்கு வந்து நாளுக்கு இதுக்கு தயிர் சாதம் இஸ் மஸ்ட். ஸோ தயிர் சாதம் அம்பாளுக்கு பண்ணிட்டு இவாளுக்கு பிரீத்தி பண்றதுக்காக வடை பண்ணிடணும். அவன் மேல வந்து என்ன மாதுளை முத்துக்களால் தோழும். சரி, தயிர் சாதத்துக்கு மேல மாதுளை முத்துக்கள் வச்சு அம்பாளுக்கு நல்லா ஃபுல் ஃபேட் தயிர் சாதம் கொடுக்கும். ஆமா ஃபுல் ஃபேட் போடணும். ஃபுல் கிரீம் இது போட்டுட்டு மேல நிறைய பால் விட்டு வந்து போட்டாங்க. அன்னைக்கு என்ன மாதிரியான பூஜை செய்யணும் அம்பாளுக்கு? அம்பாளுக்கு வந்து அஷ்டோத்திரங்கள் அவங்க சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து நாகம் அந்த கருடனுக்கு வந்து அவங்க சின்ன மந்திரங்கள் சொன்னா கூட போதும். ஓம் ஸ்ரீ ராகு தியோ நமோ நமக, ஓம் ஸ்ரீ கேது தியோ நமோ நமக, ஓம் கருட பிரஜாய புதகே பக்ஷி ராஜாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். இந்த மாதிரி கருடன் மந்திரங்கள் சொல்லலாம். இல்லைக்கு அது சொல்ல தெரியாத ஓம் அமிர்த கலச கருடாய நமோ நமக, இந்த மாதிரி எளிய மந்திரங்கள். ஏன்னா பெரிய பெரிய மந்திரங்கள் தப்பு தப்பா சொல்றத விட வாயில வர சின்ன மந்திரங்கள் மூலமாக சுவாமி இது பண்ணிக்கலாம். ராகு பேர் கட்டாயம் சொல்லணும், கேது பேர் கட்டாயம் சொல்லணும். அதுக்கப்புறம் கருடன் பேசணும். சப்போஸ் முடிஞ்சா கார்கோடகன், தக்ஷன், நீலன், பதுமன், ஆதிசேஷன், வாசுகி, இந்த மாதிரி நாகங்கள் பேரெல்லாம் சொல்லி நம்ம அஷ்டநாகங்கள் பேர் சொன்னால் ஓகே. அப்ப நீங்க நாகங்கள் பேர்லாம் கொடுக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல அது என்ன பேர்னு நான் போடுறேன். அதை பத்தி ஒரு ஷார்ட்ஸும் நான் போடுறேன். ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயங்கள்லாம் நீங்க சொல்றீங்க. ஸோ இது நல்லபடியாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த நேயர்கள் எல்லோருக்கும், இந்த வாராகிரி நேயர்களுக்கு இந்த ஆண்டு சுபிஷமாகவும் சந்தோஷமாகவும் ஒரு நல்ல ஒரு ஆச்சாரியன் குரு கிடைக்கிறது ஒரு பெரிய ஒரு அனுகிரகம். எப்படி வாராகிய வழிபட வேண்டும், எப்படி நிஷ்காமியமாக இருக்க வேண்டும் என்று தன்னையே ஒரு எடுத்துக்காட்டாக கொண்டுள்ள மஞ்சுளா அவர்களும் அவரை தேர்ந்த குடும்பத்தில் எல்லோருமே நல்லா இருக்கணும். எல்லோரும் டைம் இருந்தால் அவகாசம் இருந்தால் கட்டாயம் நம்ம கோவிலுக்கு அவசியம் வாங்க. ஜெய்வராகி. நன்றி. ஓம் வராகி. ஜெய் வராகி.